நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதர் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு நேரில் வந்து என்னை சந்தித்த ஜோதிட உள்ளங்களுக்கு நெஞ்சாத நன்றியை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக 19/2/2026 வியாழக்கிழமை அன்று சேலத்திலிருந்து வந்த செல்வம் ஐயா அவர்களுக்கும், நம்பையிலிருந்து நாடி வந்த நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், கருங்கல்பாளையம் ராணி அம்மா அவர்களுக்கும், சேலம் பிரகாஷ் அவர்களுக்கும், அவரது நண்பர் அவர்களுக்கும், காந்தி கிராமம் கார்த்திகன் அவர்களுக்கும், தாந்தோட்டிமலை மணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நமது காணொளியை காணலாம். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. 6ஆம் அதி நாளில் அமர்ந்தால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். அதற்கு முன்பு சோசியல் மீடியான்னு சொல்லமளவா, வலைதளத்தில் வலம் வர ஆரம்பித்து விட்டார். அதில் வரும் விமர்சனங்கள் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அதாவது பாராட்டி பேசுவதும் உண்டு, தூற்றுவதும் உண்டு. இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோ கமெண்ட் வீடியோவை வைத்துக்கொள்ளலாம். எனக்கு வந்த ஒரு கமெண்ட்டை உங்களுக்கு படித்து காட்டிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவில் சிறந்தவர், மகா புத்திசாலி ஒரு கருத்து போட்டிருக்கார். தற்காலத்தில் புலிப்பாணி சித்தர் பாடல்கள் பொருந்தி வராது. அந்த நிலையில் இருக்கும் பொழுது எப்பொழுது வாங்கிய பழைய ஜோதிட புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதில் ஏதோ ஒரு சில பாடலை பாடி அதற்கு தகுந்தாற்போல் தலைப்பிட்டு ஒரு ராசி கட்டத்தை போட்டு நீங்கள் உருட்டு கதை இருக்க கொடுமை, இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று கேட்டிருக்கிறார். கேட்டவர் மிகச்சிறந்த அறிவாளி, மகா புத்திசாலி, ஜோதிடத்தை கரைத்து குடித்தவர். இருக்கட்டும், அதுக்கு அடியன் சொன்ன பதில் பாருங்கள். உங்களுக்கு பயன்படுத்த ஜோதிட நூல்களை பயன்படுத்த அறிவு இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. அதற்காக சித்தர் பெருமான் எழுதிய நூல் பொருந்தாது என்பது உங்கள் அறியாமையின் உச்சம் என்று பதில் கொடுத்துருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, எப்போதோ வாங்கிய பழைய புத்தகத்தை வைத்துக்கொண்டு எதுக்கு சொன்னால், ஜோதிட பாடல் படிக்க தெரியாதவங்க, கற்றுக்க தெரியாதவங்க, பயன்படுத்தியவங்களுக்கு அது ஒரு புரியாதான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஒரு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்கு அடியேன் எனக்கு ஜோதிட பலன் கேட்பவர்களுக்கு தெரியும், என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். சுருதிகளை வைத்துத்தான் பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுருதிகளை பயன்படுத்தும் விதம் இருக்கிறது, அவ்வளோதான். பார்த்தீங்களா, புலிப்பாணி பாட்டில் மட்டும் ஒரு 5 பாடல் ஒரே ஒரு ஜாத்துக்கு பொறுத்துற மாதிரி அமைப்பு இருக்குது. அந்த பாடல் இல்லாமல் அந்த சம்பத் சொல்லவே முடியாது. அதாவது கிரக சேர்க்கைகள் என்பது அபூர்வம், அவங்க ஊழ்வினைப்படிக்கு அமைஞ்சிருக்கும். அந்த அபூர்வ சேர்க்கைக்கு ஏற்ப மாதிரி பாடல் இருந்து அந்த பாடலை அழகாக சொல்லி பயன்படுத்தி தெரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை நடக்கும் சம்பவங்களை சொல்லிவிடலாம். குறிப்பாக இப்போ சமயத்தில்
வந்து ஒரு ஜாதகம் பாருங்கள், ஒரு குழந்தைஜாதகம் அப்பா கொண்டு வராரு. இது ஸ்க்ரீனில் பாருங்கள், குழந்தை ஜாதகம் தான். 23/3/2024. இந்த 2 வருஷம் முடிய 10:44 PM, 10:34 PM. இந்த குழந்தையோட, அது ஆண் குழந்தை, பிறந்தது வந்து இங்கே வேலூர் தான், நாமக்கல் மாவட்டம், எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான். ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஒரு பாடல் சொல்லி பலன் சொல்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிறார். கிரகம் தெரிஞ்சுக்க முதல்ல. விருச்சக லக்கணம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் விருச்ச லக்கணம், கும்பத்தில் வந்து சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய். மீனத்தில் சூரியன், புதன், ராகு. மேஷத்தில் குரு பகவான். சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது. இந்த குழந்தை பையன் பிறந்த நட்சத்திரம் ஆண் குழந்தை, பெண் பிறந்த அந்த ஆண் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம், பாதம் வந்து 3ஆம் பாதம், ராசி வந்து சிம்ம ராசி. பிறக்கும்போது சுக்கரசை 6 வருஷம் 7 மாதம் 20 நாள் இருக்க பிறந்திருக்காரு. இன்றைய புத்தி வந்து சனி புத்தி நடந்துகிட்ருக்குது. 19/11/2026 வரை இருக்குது. இந்த வருஷம் பூரா இருக்குது. அதாவது ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு பாடல் கண்ணுக்கு அப்படி பளிச்சுன்னு நிற்குது. அந்த பாட்டை பாடி ஒரு கேள்வி கேட்குறோம், அழுகுறார். பாருங்கள், பாட்டை பாருங்கள். ஆமப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு, அம்புலியும் ஆரோன் ஆரல் மூவர், நாமப்பா நாளதில் குடியிருக்க, நரசுகம் இல்லையடா ஜென்மனுக்கு, கோமப்பா புதல்வனையும் பெற்றெடுத்த பொற்கொடியால் புக்கிடுவாள் சோரனோடு, வேமப்பா போல்கலச்சத்தால் வினை பயனை புலிப்பாணி பாடினேன் இருக்கு. அருமையான பாடல். அந்த பாட்டை மீண்டும் படித்து பாருங்க. ஜோதிட நூல், அதாவது அந்த அந்த புத்திசாலி, மகா புத்திசாலி சொன்னார் பார்த்தீங்களா, பழம்பெரும் பழைய புத்தகம். அதில் இருக்கிற அனைத்தும் அற்புதமானது. சரியாக படித்து சரியாக பயன்படுத்தினா மிகச்சிறந்த ஜோசியாக இருக்கலாம். அந்த படிக்க அந்த முட்டாளுக்கு ஒன்று சொல்ல புரிய வாய்ப்பு இல்லை, இருக்கட்டும். பாருங்கள், மீண்டும் சொல்ல பாருங்கள். ஆமப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு, அம்புலையும் ஆரோன் ஆரல் மூவர், நாமப்பா நாளதில் குடியிருக்க, நரசுகம் இளையடா ஜென்மனுக்கு, கோமப்பா புதல்வனையும் பெற்றெடுத்த பொற்கொடியால் புக்கிடுவாள் சோரனோடு, வேமப்பா போகட கலச்சத்தால் வினைப்பயனை புலிப்பாணி பாடினேன் இருக்கார். இதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா, அம்புலினா சந்திரன், ஆரோன்னா லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி சந்திரன், செவ்வாய். இந்த 4 பேரும் 4ஆம் இடத்துல அமர்ந்துட்டாலும், 3 பேர் அமர்ந்து ஒருத்தர் பார்த்துட்டாலும் இந்த பலன் அப்படியே சொல்லலாம். கட்டத்தை பாருங்களேன். லக்கணம் விருச்ச லக்கணம். லக்கணத்துக்கு 4 யார் இருக்கா, சுக்கரன் இருக்கார். லக்கணத்துக்கு 4 யார் இருக்கா, 4ஆம் சனிபகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. லக்கணத்துக்கு 6ஆம் செவ்வாய், 6ஆம் செவ்வாய் 4 இருக்கார். இந்த 3 பேருக்கு சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு 4 பேர்த்தோடைய தொடர்பு வந்துடுது. யார் தொடர்பு வந்துடுறது, 4ஆம் தொடர்பு வந்துடுது, 6ஆம் தொடர்பு வந்துடுது, சந்திரன் தொடர்பு வந்துடுது, சுக்கிரன் தொடர்பு வந்துடுது. இத்தனையும் சேர்ந்துக்குது. பையனுக்கு வந்து இப்போ சனி திசை, புத்தி சுக்கிர புத்தி. இந்த ஜாதகன் பிறந்து 2 வயசு, இப்போ ஒரு சமயத்தில் ஒரு 20 நாளுக்குள்ள, இந்த 25 நாளுக்குள்ள அவங்க அம்மா வந்து குழந்தைய விட்டுட்டு அந்த பெண்ணோட காதலனோட கள்ளக்காரனோட ஓடிடுச்சு. குழந்தைய விட்டுட்டு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. வந்தாலும் சேர்த்துக்கிற மாதிரி யோசனைன்னு அவங்க அப்பா எழுதுவார். அந்த சொன்னோன்னா கண்ணீர் விட்டு பச்சை குழந்தை விட்டு போயிட்டேன்னு சொல்லி பதறாரு, கதறாரு. என்ன காரணம்? இது எங்கேருந்து எப்படி சொல்ல முடியும்? புலிப்பாணி பாடல் இருக்கிறது. இதை சரியாக படித்து உணர்ந்து கற்று உணர்ந்தால், சரியாக பயன்படுத்த தெரிந்தால் வரும் வாடிக்கையாளருக்கு மிகச்சரியான பலனை சொல்ல முடியும். இது பாடல் எப்படி கிரகம் அமைஞ்சிருச்சு, திசை ஓடிக்கிட்டு இருக்கிறது, சம்பவம் முடிஞ்சிருச்சு. இவங்க அம்மா இந்த குழந்தையை விட்டுட்டு, அவங்க அப்பாட்ட விட்டுட்டு தன்னுடைய காதலனோட ஒரு விட்டே கிளம்பிடுச்சு.
இதுதான் சம்பவம். சரி, இந்த பாடல் இது மட்டும் போதும்னு கேட்டிங்களா, ஒரு 5 சிறப்பதி பாருங்கள், துணை விதியில் சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக அதுவும் ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக. பொதுவாகவே 4ஆம் வீட்டில் சுபர் இருந்தால் மிகச்சிறப்பு. 4ஆம் இடத்துல சுபர் இருந்தால் மிகச்சிறப்பு. பாவர்கள் இருக்கக்கூடாது. பாவல் இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும், மன தெளிவை கிடைக்கும், மன வலிமை குறைக்கும். பாவம் இருந்த குறுக்கு புத்தி கொடுக்கும், பேராசை கொடுக்கும், சபல புத்தி கொடுக்கும், கெட்டவன் பேர் வந்து வாய்ப்பு கொடுத்துரும். இதைத்தான் ஒரு பாட்டு சொல்ல பாருங்க. நாதனை லக்கணத்தை நலமில்லா பாவர் நோக்க வாதனை மிகுதி உண்டு வஞ்சனை சூதுமுண்டு சோதனை செய்ய வேண்டாம் அப்படின்னு பாடல் இருக்குது. அப்போ 4ஆம் இடங்கள் தாய்ஸ்தானம். அந்த தாய்ஸ்தானத்தில் பார் லக்னாதி அமர்ந்திருக்காரு, பாவர் செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. அப்படி சேர்ந்துட்டா ஜாதருக்கு மன தெளிவு இருக்காது. இது ஒன்று. அதே மாதிரி 4ல் பாவர் மட்டும் இருந்தால் தப்புன்னு சொன்னோம். அந்த பாவரோட சுக்கன் சம்மந்தப்பட்டால், பொதுவாகவே 4ல் சனி செவ்வாய் இருக்கிறது மைனஸ். அது வந்து தாயோடைய பலத்தை குறைக்கிறது. அந்த சனி செவ்வாயோட சந்திரனும் சுக்கன் நினைஞ்சிட்டா கண்டிப்பாக தவறான வழியில் போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துரும். இது ஒரு அற்புதமான விதி. 2வது பார்த்தீங்களா, புலிப்பாண்டில் இன்னொரு பாடல் இருக்குது. 6ஆம் அதிபதி கேந்திரம் பெற்று லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் அவர்களுக்கும் சோரம் போகும் தன்மை சூழ்நிலை ஏற்படும். சோரத்தால் துன்பத்தை சந்திக்கும் வாய்ப்பும் வந்துவிடும் அப்படின்னு பாடல் இருக்குது. நூலிருந்து எடுத்து பாருங்கள். 119ஆவது பாடல் இந்த பாட்டு இருக்குது. எப்படி 6ஆவது கேந்திர தீவனம் இருந்துட்டாவே அந்த ஜாதருக்கு சோரம் போகும் தன்மை வந்துவிடும், அல்லது சோரத்தால் துன்பம் தந்துவிடும். இதில் பாருங்கள், 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம். எது? கும்பம். கும்பத்துக்கு 6ஆவது யார்? சந்திரன். அவர் எங்கே இருக்கார்? அம்மா ஸ்தானத்துக்கு 7 இருக்கார். 7 நினைச்சார், லக்கணத்தை பார்த்துறாரு, 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ அப்படி இருந்துட்டால் அந்த தாய்க்கு சோரத்தன்மை தந்துவிடும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறப்பதி கடைசின்னு சொல்கிறேன் பாருங்கள், அது இருக்கட்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆச்சா. 3வது பார்த்தீங்களா, ஒரு ஜாதத்தில் 3ஆம் அதிபதி 4ல் அமரக்கூடாது. 3ஆம் அதிபதி 4ல் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்து அவரோட சனி செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தாய்க்கு கண்டிப்பாக அவச்சொல் வந்தே தீரும். அதாவது தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு, இந்த குழந்தை அப்பாவுக்கு தன்னுடைய மனைவி அவமான காலத்தில் மாறிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சூட்சமாக பிடிக்கணும். அதாவது என்ன நேரடியாக கற்றுக்கிற மாணவர்கள் 100 இருந்தாலும் வீடியோ மூலம் கற்றுக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அவ்வளோ இப்போ இந்த பாயிண்ட்டை குறித்து வச்சு கவனிச்சு பாருங்கள். லக்கணத்துக்கு 3ஆம் அதி 4ல் அமர்ந்து அவருக்கு சுக்கரன் செவ்வாய் சந்திரன் தொடர்பு இருந்து விட்டால் தாய்க்கு அவப்பெயர் அவமானம் வந்தே தீரும். ஏன் என்று கேட்டால் 9ஆம் இடம் என்று பார்த்தீங்களா, தகப்பன் ஸ்தானம். 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். தகப்பன் ஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டில் யாராக இருக்கிறாங்க? 7ஆம் அதிபதி 8க்கு போயிறார். இப்போ 3ஆம் இடங்கிறது அப்பாவுக்கு 7ஆம் இடம். அந்த 3ஆவது 4க்கு போய் 8க்கு போய் பாவ சம்மந்தப்பட்டால் தாய்க்கு, அதாவது தன்னுடைய தந்தையோட மனைவி தாய்க்கு அவச்சொல் வந்துவிடும். அப்படி பார்த்தா ஜாதகம் அது அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான், சுக்கரன், செவ்வாய், சந்திரன் பார்த்துட்டு இருக்காரு. இது ஒரு மைனஸ். அடுத்து பார்த்தீங்களா, எந்த ஒரு ஜாதத்திலுமே சூரியன் சந்திரன் ஒரு குழந்தை ஜாதத்தை பார்க்கும்போது வச்சுங்களேன், சூரியன் சந்திரன் வந்து ஒருத்தருக்கு மறைஞ்சிருந்தாங்கன்னா தாயந்தை வந்து பிரிஞ்சிடுவாங்க அல்லது குறைஞ்சிடுவாங்க. சூரியனுங்கிறது தந்தை கிரகம், சந்திரங்கிறது தாய் கிரகம், இரண்டும் சஷ்டாசமாக இருந்து விட்டால் அந்த குழந்தை பிறகு தாயந்தை ஒருவர் அல்லது 2 பிரிஞ்சிடுவாங்க, குறைஞ்சிடுவாங்க. இங்கே பிரிஞ்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்களா, அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்களா, சூரியன் திசை நடக்கும் போதோ சந்திரசை நடக்கும் போதோ அது நடக்கும். இப்போ ஜாதி பாருங்கள், சூரியசையும் இல்லை சந்திரசையும் இல்லை, ஆனால் அப்பா பிரிஞ்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் திசையோ சூரியன் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்களா, அந்த அதிபதி திசை வந்தாலும் தாய்ந்து பிரிவாங்க. சந்திர திசை வந்தாலும் சரி, சந்தனிக்கிற சார நட்சத்திர அதிபதிகள் அவர் சேர்ந்தாலும் பாதிப்பாங்க. இப்போ இவருக்கு வந்து சுக்கரசு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சந்திரன் யார் சாதனம் இருக்கார்? சுக்கரன் சாதனம் இருக்கார். அப்போ சுக்கரன் தர வேண்டிய சந்திரன் தர வேண்டிய பலனை சுக்கரன் வாங்கி கொடுத்துருவார். ஆக சூரியன் சேர்ந்த சட்டாடமாக இருந்தாலும் தாய்ந்தைக்கு பிரிவினைக்கு வாய்ப்பு உண்டு. நாளாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா ஜாதகத்தில்
இந்த ஒரு அற்புதமான விதி, அது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தில் அப்பாவுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியும் பாம்பு ராகு கூட்டியிருக்காங்க. அவருக்கு திசை ஓடிக்கிட்டு இருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா புலிப்பாணி நூலில் 152வது பாடலையும் 154 பாடலையும் பாருங்கள். பார்த்தீங்களா, 3ஆம் அதிபதிக்கு பாம்பு தொடர்பு இருந்தாலும் 5ஆம் அதிபதிக்கு பாம்பு தொடர்பு தன்னுடைய மனைவி தவறு செய்வாள் என்று அற்புதம் போட்டிருக்காரு. இப்போ பாட்டு 4 பாட்டு ஆச்சுங்களா, புலிப்பணி 4 பாட்டு இருக்கு. அதனால் புலிப்பாணி அவ்வளவு சீக்கிரம் அது அறிவில்லாமல் சொல்கிற வாசல் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் அவர் நமக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. ஜாதக ரீதியாக பாருங்கள், அவர்கிட்ட எப்படி ஒரு ஜாதகத்தை பயன்படுத்தணும், ஒரு பாடலை ஒரு ஜாதகம் எப்படி பயன்படுத்துங்கிறதுக்கு நம்மளுடைய அணுகுமுறை. அதனால் இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க வாழ்க்கைக்கு சம்பத் சொல்கிறதுக்கு பாடல் அவசியம் தேவை. சராசரியாக பலன் சொல்கிறதுக்கு பாடல் தேவையில்லை. சிறப்பு பலன் சொல்கிறதுக்கு பாடல் அவசியம் தேவை. அதனால் இந்த ஜாதருடைய இந்த பையனோடைய குழந்தையோடைய அம்மா தன்னுடைய ஆசைப்பட்ட காதனோட குழந்தைய விட்டுட்டு குடும்பத்தை விட்டு அவமான கலத்தரமாக மாறி வெளியே போயிட்டாங்க. தாய் அவமானத்தாய் போயிட்டாங்க. அப்போ ஜானு பாருங்கள், கோமப்பா புதல்வனையும் பெற்றெடுத்த பொற்கொடியால் புக்கிடுவாள் சோழனோடும் நரசுகமேட ஜென்மனுக்கு இந்த இதெல்லாம் சுகம் இல்லை. பச்சை குழந்தை விட்டு போயிட்டாங்க. அப்படி அதாவது ஜோதிட சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்று கூறி புலிப்பாணி முனிவருடைய பாடலை குறை சொல்லுவோ சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அதை பற்றி கவலை இல்லை. நாம் ஜோதிடத்தில் தெளிவான பலனை சொல்லுவதற்கு, சரியான பலனை சொல்லுவதற்கு மூலநூல்கள் அவசியம் என்றும் தெரிந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக நான் நிறைய நூல் லிஸ்ட் வச்சுருக்கிறோம். புலிப்பாணி முனிவருடைய பாடலை நன்கு கற்று உணர்ந்து சரியாக பயன்படுத்துங்க. ஜோதில் வெற்றி பெறும் என்று கூறி அடிக்கடி சொல்லும் வாசகம், ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.